வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே ப்ரூச்சஸ் கிளாஸில் ப்ளவுஸில் எப்படி நம்ம ப்ரூச்சஸ் டிசைன் அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸோட பேக் நெக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக் மட்டும் டிசைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா ஸ்லீவோட சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் இந்த இடம் மட்டும் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் சொல்லி தந்த 31 டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் எந்த டிசைன் வேணால் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஓகேங்களா? உங்களோட குட்டி ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 6 இன்ச் 8 இன்ச் இந்த ஃப்ரேமே நமக்கு போதும். உங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் எடுத்து இந்த மாதிரி 6 இன்ச் 8 இன்ச் ஃப்ரேமில் மாட்டிக்கோங்க. ஸோ நார்மலாக நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒன் சைட் சமிக்கின் ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரூச்சஸில் சமிக்கியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரூச்சில் யூஸ் பண்ணுற சமிக்கி வந்து நம்ம ஒன் சைட் சமிக்கி யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதை எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேன், மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஊசியில் கோத்துட்டு நூலை அதுலேருந்து அடியிலேருந்து அந்த ஒன் சைட் சமிக்கியை ஃப்ளவர் ஷேப்பில் நான் 3 இடத்துல இப்போ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே நீங்கள் என்ன டிசைன் வேணால் போடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 31 டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இது 32. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 32 டிசைன்லேருந்து ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் உங்கள் ப்ளவுஸில் மேக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட க்ரியேட் பண்ணி கூட ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். ப்ளவுஸில் எப்படி போடுறது, எப்படி மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நெக் எடுத்துக்கோங்க. நெக்கில் 2 இன்ச் ஒன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன டிசைன் நெக்காக இருந்தாலுமே அந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஈவனாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லீவோட சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த முன்னாடி மட்டும் ஒரே ஒரு இடத்துல போதும் அப்படின்னா ஓகே. உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு பேக் மட்டும் டிசைன் பண்ணால் போதும், ஸ்லீவ் டிசைன் இல்லை மற்றவங்களுக்கு பண்ணி தரீங்கனாலுமே சில பேர் அவங்கவுங்களுக்கு ஒரு கேட்பாங்க, எனக்கு பேக் நெக் மட்டும் போதும், இல்லை வந்து எனக்கு ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ப்ரூச் டிசைன் போட்டு கொடுங்க, ஸோ ஃப்ளவர் மாதிரி போட்டு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மாதிரி நீங்கள் அவங்களுக்குமே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பண்ணுறது செல்ஃப் யூஸ்னாலும் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குனாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட அசைன்மெண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ நான் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்க டிசைன்லேருந்து ஏதாவது 5 டிசைன் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக ட்ரை பண்ணுங்கள், க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். ரிப்பன் ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லைனா கிளாத்தை வச்சு கான்ட்ராஸ்ட்டில் நீங்கள் ஃப்ளவர் மேக்கிங் மாதிரி பண்ணலாம். ஸோ என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதுக்கப்புறம் இந்த 5 ப்ளவுஸ் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள்லேருந்து கொஞ்சம் கிராண்ட் வரைக்கும் போங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஃப்ளவர் மட்டும் போதும் அந்த மாதிரி வைங்க ஒரு டிசைனு. ஸோ உங்களுக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா வெளில நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்குமே நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் வச்சா இந்த ரேட் சொல்லலாம். ஏன்னா ப்ரூச்சஸ்க்கு அவ்வளோவா ரேட் ஃபிக்ஸிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் அதுவுமே சொல்லித்தரேன். இதில் மார்க்கிங் எப்படி பண்ணுறது, ப்ளவுஸில் எப்படி போடுறது, ஃப்ரண்ட்டு பேக் நெக்கு இல்லை கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு கூட இப்போ உங்களுக்காக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைனில் இது போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ரியேட்டிவாக தோணுனாலுமே போடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டிசைன் மாதிரி தான் நான் ஒன் சைட் சமைக்கி வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 ஒன் சைட் ஜம்பிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 3 டைம் நான் ஸ்டிச் பண்ண சொல்லுவேன்ல எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் சம்மிக்கு எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹேங்கிங் இருக்கும்ல, ஸோ அதுக்கான லாங் சல்லி பீட் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். லாங் டியூப் பீட் இல்லை சல்லி பீடு சொல்லுவல அதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு 3 mm பீட் 4 mm பீட் கொடுத்து அதை லாக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதனால தான் நான் அதை சொல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலோ டவுட்ஸோ அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 3 பக்கம் மட்டும் வர மாதிரி இந்த லாங் டியூப் பீடை அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதே தான். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ நான் ஒரு சிம்பிளான டிசைனில் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம் தான். 5 ப்ளவுஸ் டிசைன் பண்ணி எனக்கு ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள்லேருந்து கிராண்ட் வரைக்கும் நீங்கள் போகலாம். உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் சிம்பிள்லேருந்து கிராண்ட் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நெட் கிளாத் வச்சு ஒரு ப்ளவுஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக சில்க் காட்டன் கிளாத் கூட நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு பண்ணுங்கள்.
ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி சல்லி பீடை வச்சு கொஞ்சம் சமிக்கி வெரைட்டி வச்சு ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் டிசைன் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறத வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி தான் இதோட லாஸ்ட் அவுட்புட் இருக்கும். நான் இப்போ சிங்கிள் சைட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள்.